33 கோடி தேவர்களும் பசுவில் வசிப்பதாக ஒரு பதிவு இருக்கு. நிறைய பேர் பசுவுக்கு தானம் பண்றதுக்கு, பசுவுக்கு உணவளிக்கிறதுக்கு நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய கர்ம வினைகள் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் நம்ம செய்த பாவங்கள், நம்ம முன் ஜென்மத்துல செஞ்சது, அப்பா அம்மா செஞ்சது, தாத்தா பாட்டி செஞ்சது, 3 தலைமுறை 7 தலைமுறையை இந்த பசுக்களுக்கு உணவளிக்கும் போது தீரும் அப்படின்றாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வந்து பசுக்கு தானம் கொடுப்போம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பசுவை திருப்திப்படுத்தினா யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் நம்மை தேடி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பசு அவ்வளோ பவர்ஃபுல்லானது. மகா பெரியவாவுக்கு ரொம்ப பிடித்தது இந்த பசுக்களுக்கு தானம் உணவு அளிக்கிறது அவ்வளவு பிடிக்குமா. மகா பெரியவாவுடைய அனுகிரகம் இருக்கிற எல்லார் குடும்பத்திலையும் பசு மீது அதிக பற்று உள்ளவர்களாக இருப்பார்கள். பசு வளர்க்கறது, பசுவுக்கு வந்து இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்றது பெரியவாவுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்றே சொல்லப்படுகிறது. நீங்களும் பசு எங்காவது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், அருகம்புல்லு, கேரட்டு, காய்கறிகள் எது வேணாலும் கொடுக்கலாம் நீங்க.